பினாங்கு பாகாண்டாலாம் ஊஜோங் பத்துவில் குடியிருப்பு பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் அழிந்த நிலையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. சிறுவன் ஒருவனுக்கு மட்டும் கையில் காயம் ஏற்பட்டது. இதனிடையே தீச்சம்பவம் குறித்து பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணனுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. கொம்தாரில் மாநில முதல்வருடன் நடைபெறவிருந்த கூட்டத்திற்கு செல்வதை ரத்து செய்துவிட்டு அவர் உடனடியாக சம்பவ இடம் விரைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்தார். பொருள் சேதங்களை தவிர்க்க முடியாததால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தற்காலிக நிவாரணமாக அம்பாங் ஜாஜார் அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். அதற்கு உடனடி ஏற்பாடு செய்து கொடுத்த வீடமைப்பு துறைக்கான பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு மற்றும் பினாங்கு வீடமைப்பு வாரியத்துக்கு குமரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சமூக நலத்துறையான JKM, சபராங்பிராய் உத்தாரா மாவட்ட நில அலுவலகம், பாகான் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் மற்றும் குமரனின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வாயிலாகவும் உடனடி உதவிகள் வழங்கப்பட்டன. தீயணைப்பு படை, போலீஸ், மருத்துவக் குழு, பொது தற்காப்பு படை உள்ளிட்ட அனைத்து தரப்புகளுக்கும் குமரன் கிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். அப்பகுதியில் தீ கொழுந்துவிட்டு எரியும் வீடியோக்கள் முன்னதாக வைரலாகியது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.